வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். மகான்கள் மனிதர்கள், மனிதர்கள்தான் மகான்களாக மாறுகிறார்கள். மகான்கள் என்று தனியாக யாரும் பிறப்பதில்லை. மனிதனாக பிறந்து மகான்களாக உயர்ந்தவர்கள் அவர்கள். அந்த உயர்வு நிலை என்பது என்ன என்பதை இன்றைய சிந்தனை நமக்கு நன்றாக உணர்த்துகிறது. கர்மவினை மிகவும் குறைந்த அளவில் எப்பொழுது வேண்டுமானாலும் அதை தூக்கி வீசிவிடக்கூடிய அளவில் குறைத்து கொண்டால் அங்கு அவர்கள் மகான்கள் என்ற நிலைக்கு வந்து விடுகிறார்கள். அந்த கர்மவினையையும் அவர்கள் வெளியேற்றி விட்டால் இந்த உடலோடு அந்த ஆன்மா இருப்பதற்கான சாத்தியக்கூறுகளே இல்லை என்று மகரிஷி அவர்கள் கூறுகிறார்கள். சிலர் என்ன சொல்கிறார்கள், பாவங்கள் அனைத்தும் கழிந்து விட்டாலும் புண்ணிய பதிவுகளை சேர்ப்பதற்காக இந்த உடல் இருந்து கொண்டிருக்கும் என்று சில பேர் சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள். மகரிஷி அவர்கள் தெளிவாக சொல்லுகிறார்கள், இந்த உடல் என்பது நாம் இப்பொழுது எடுத்ததற்கான காரணமே எதற்கு என்றால், கர்மவினைகளை கழித்து இறை உணர்வு பெறுவதுதான். அந்த நிலை அடைந்து விட்டால் அதன் பிறகு இந்த உடலினுடைய அவசியம் இல்லை. இது மனித உடலுக்கு மட்டும்தான். ஐந்தறிவு ஜீவன் வரை இருக்கக்கூடிய அந்த உடல் தோன்றியதனுடைய நோக்கம் வேறு. அது அழுத்தம், ஒலி, சுவை, மனம் என்பதை உணர்ந்து அறிந்து அந்த அறிவாகிய தெய்வம் உணர்வதற்காக வந்த அந்த உடல். மனித உடலினுடைய நோக்கம் மட்டும் வேறுபட்டது. இது இறை உணர்வு பெறுவதற்காக. அதனால்தான் இங்கு ஆறாவது புலன் என்று ஒன்று இல்லாமல் ஆறாவது அறிவு மட்டும் வந்தது. இப்போ இந்த ஆறாவது அறிவு புலன் வழியாக சிக்கிக்கொண்டு வினைப்பதிவில் இருப்பதனால்தான் இந்த வினைப்பதிவை கழிப்பதற்காக இந்த உடல் இப்பொழுது எடுத்துக்கொண்டிருக்கிறோம் என்பது இன்றைய நிலை. எப்பொழுது மனிதனில் கர்மவினை என்பது கர்மயத்தில் தொடங்கியதோ அப்பொழுதிருந்து அந்த கர்மவினை கழிப்பது என்பதற்கு இந்த உடல் தேவைப்பட்டது. இப்பொழுதெல்லாம் அதில் உச்ச நிலையில் நாம் இருக்கிறோம். ஆக அந்த கர்மவினை கழிந்து விட்டால் இந்த உடலோடு இந்த ஆன்மா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை என்று சொல்லுகிறார். அப்போ மகரிஷி அவர்கள் சொல்லுவார்கள், அதாவது இந்த வரவு செலவு கணக்கு நோட்டு எழுதுகிறோம்ப்பா, இதில் இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு 10,000 ரூபாய் கடன் வாங்கி இருக்கிறோம், 10,000 ரூபாய் பற்று என்று எழுதி கொள்கிறோம். இப்போ 1000 ரூபாய் வரவு வைக்கிறோம். 1000 ரூபாய் வரவு என்று எழுதினாலும் அதில் அந்த 10,000த்தில் 1000 கழித்து 9,000 ரூபாய் மீதம் என்று எழுதி கொள்கிறோம். இதில் அந்த 9,000 என்பதற்கு அது எஃபெக்டிவாக இருக்குது. பட் இந்த 1000 ரூபாய் வரவு என்று எழுதி இருக்கிறோம் நோட்டில், ஆனால் அந்த எழுத்துக்கு நோ வேல்யூ. எப்பொழுது அதை கழித்து 9,000 என்று போட்டு விட்டோமோ அங்கு அந்த 1000 என்பது வெறும் பதிவாக இருக்கிறது. ஆனால் அதற்கு எந்த விளைவும் வரத்தக்க ஒரு பதிவாக இல்லை என்று மகரிஷி சொல்வார்கள். அப்பொழுது ஒருவர் என்னிடம் கேட்கிறார், ஐயா 10,000 ரூபாய் முழுவதையும் கொடுத்து விட்டோம், இப்பொழுது
பேலன்ஸ் 0. அதன் பிறகு நான் 1000 ரூபாய் கொடுத்தேன் என்று சொன்னால் வரவு காலத்திலே, அதாவது புண்ணியம் என்ற காலத்திலே அது வரவு வைக்கப்படும் அல்லவா என்று கேட்கிறார். எப்பொழுது அது 0 என்று ஆகிவிட்டதோ அப்பொழுது அங்கு இறை உணர்வு பெற்று இந்த ஆன்மா உடலை விட்டு பிரிந்து விடுகிறது. அதன் பிறகு புண்ணியம் என்று செய்து அதை சேர்ப்பதற்கு அங்கு உடல் இல்லை என்று அன்றைக்கு அந்த பதிலை அவருக்கு கூறினோம். மகரிஷியினுடைய தத்துவங்கள் இதை தெளிவாக விளக்குகிறது. இப்பொழுது சில மகான்கள் அந்த கர்மவினை முழுவதும் கழிந்த நிலையில் அவர்கள் என்ன செய்கிறார்கள், இந்த உடலை விட்டு பிரியாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக ஜீவ சமாதியாக மாறிவிடுகிறார்கள். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அவர்கள் மன இயக்கத்தை நிறுத்திக் கொள்கிறார்கள். அப்ப அதுதான் ஜீவசமாதி என்று சொல்லப்படுகிறது. அப்ப அந்த கர்மவினை முழுவதும் கழிந்து விட்டால் இந்த மன இயக்கத்தோடு இந்த உலகில் வாழுவது என்பது இருக்காது. அதுக்காக தான் சொல்லுவாங்க, ராமகிருஷ்ணர் கூட இந்த உலகில் இன்னும் சிறிது காலம் வாழ வேண்டும், இந்த மனிதர்களுக்கு நிறைய ஒரு தத்துவங்களை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர் என்ன பண்ணுவாராம், அப்பப்போ 2 ஜிலேபி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாராம். அது தேவையில்லை, எனக்கு தேவையில்லை, இருந்தாலும் அதை எடுத்துக்கொள்வாராம். ஏனென்று கேட்டால் அதனுடைய அந்த மெல்லிய கர்மவினை இவரை உடலும் உயிரும் இணைந்து வைத்திருக்கும் என்பதற்காக அப்படி எடுத்துக்கொள்வாராம் என்று ரமண மகரிஷி சொன்னதாக சொல்லுவார்கள். அப்ப அதுபோல மகான்களிடமும் கர்மவினை இருக்கிறது. அது எப்பொழுது வேண்டாலும் அதை இறக்கி வைத்து விட்டு அவர்கள் இறை நிலை அடைய முடியும் என்ற நிலையில் இருக்கக்கூடிய அளவில் தான் இருக்கிறது. இதை இன்னும் ஒரு இடத்தில் மகரிஷி அவர்கள் நமக்கு அழகாக விளக்கி இருக்கிறார்கள். பாரதியாரை பற்றி மகரிஷி அவர்கள் கூறுகிறார்கள். கூறும்பொழுது, பாரதியாருக்கு ஞான உபதேசம் கொடுத்தவர் குள்ளச்சாமி என்பவர். குள்ளச்சாமி என்பவர் ஒரு முறை ஒரு அழுக்கு துணிகளை எல்லாம் ஒரு மூட்டையாக வைத்து தோளில் வைத்துக்கொண்டு அப்படியே சென்று கொண்டிருக்கிறார். பாரதியார் வருகிறார். அவர் நல்ல வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை போட்டு பாரதியார் வருகிறார். இந்த குள்ளச்சாமி அவர்களை பார்த்தவுடன் பாரதி, சாமி இங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு, இது எதுக்கு சாமி இந்த அழுக்கு மூட்டையை சுமந்துக்கிட்டு இருக்கிறீங்க, இந்த துணியெல்லாம் அந்த அங்கதான் மோட்ரு ஓடுது இல்லை அந்த தோட்டத்தில், அதை துவைச்சி போட வேண்டியதானே, இந்த அழுக்கு மூட்டையை தூக்கிட்டே அலைகிறீங்களே அப்படின்னு கேட்டிருக்கிறார். அப்பொழுது குள்ளச்சாமி பாரதி அவர்களை மேலும் கீழுமாக ஒரு ஞான பார்வை பார்த்துவிட்டு அந்த கையில் வைத்திருந்த அழுக்கு மூட்டையை தூக்கி வீசி எறிந்தாராம். வீசி எறிந்து விட்டு, என்னிடம் இருக்கக்கூடிய அழுக்கு இதுதான்டா, நான் அதை தூக்கி எறிந்து விட்டேன், உன்னிடம் இருக்கக்கூடிய அழுக்கை நீ எப்பொழுது வீசி எறிய போகிறாய் என்று கேட்டாராம். இவர் நல்ல வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டை போட்டிருக்காரு, உன்னிடம் இருக்கக்கூடிய அழுக்கை எப்பொழுது தூக்கி எறிய போகிறார் என்று கேட்டவுடன், ஆஹா, பாரதி அவர்களுக்கு ஞானம் வந்து விட்டது. நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த கர்மவினை என்ற அழுக்கைத்தான் அவர் கூறுகிறார் என்று. அவர் என்ன சொல்கிறார், என்னிடம் இருக்கக்கூடிய அழுக்கு இதுதான், இந்த இப்பொழுது வீசி எறிந்து விட்டேன். அப்பொழுது இப்படி வீசி எறியக்கூடிய அளவுக்கு அவர்கள் குறைத்த நிலையில் அவர்களிடமும் அந்த கர்மவினை இருக்கிறது. ஆனால் இப்பொழுது அந்த மகான்களின் உடலில் அந்த நோய் என்று வெளிப்பட்டது என்று சொல்கிறோம். ஆனால் உடலில் அந்த நோய் வெளியேறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அவர்களுடைய மனதில் கலங்கமில்லை, அது மனதை பாதிக்கவில்லை. அந்த இடத்திலே அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்று சொன்னால், அந்த உடல் என்பதில் மனதை இணைக்காமல், புலன் என்பதில் மனதை இணைக்காமல், புலன் உணர்வுகளில் மனதை இணைக்காமல் தனித்த மனமாக அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த உடலில் இருக்கக்கூடிய நோய் அவர்களை எந்த விதத்திலும் பாதிக்கவில்லை. அந்த கர்மவினை உடலின் வழியாக வெளியேறினாலும்
அவர்களுடைய மனதில் எந்த பாதிப்பும் இருக்காது. அந்த நிலைதான் மகான்களுடைய நிலை. அந்த நிலையை அடைய வேண்டும் என்று சொன்னால் நமது கர்ம வினைகளை குறைத்து 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 அதை நம்ம பேங்க்ல சொல்லுவோம் இல்லையா, மினிமம் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எத்தனை கோடி பேங்க்ல வச்சிருக்கேன், அத்தனை கர்ம வினை, அதெல்லாம் குறைஞ்சு குறைஞ்சு மினிமம் பேலன்ஸுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னோம்னா அது ஞான நிலை. அப்ப இன்னைக்கு பேங்க்ல மினிமம் பேலன்ஸ் வச்சிருக்கவங்கலாம் ஓரளவுக்கு ஞானம் அடைந்து விட்டார்களா என்றால் புறத்தில் அவர்கள் ஞான நிலையில் தான் இருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். அதே மினிமம் பேலன்ஸ் நம்ம அகத்துக்குள்ளாகவும் வந்துவிட்டால் நாமும் அந்த நிலையை அடைய முடியும். நன்றி. வாழ்க வளமுடன்.